திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியை கடந்து செல்லும் வைகை ஆறு முறையான பராமரிப்பில்லாத காரணத்தால் முட்புதர்களால் சூழப்பட்டு குறுங்காடு போல் காட்சியளிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் நிலக்கோட்டை பகுதியை கடந்து செல்லும் வைகை ஆற்றில் சுமார் 16 கிலோமீட்டர் அளவிற்கு அடர்ந்த முட்காடுகள் முளைத்துள்ளன. முறையான பராமரிப்பில்லாத காரணத்தால் ஆற்று நடுவே பெரிய பெரிய மரங்கள் வளர்த்து குறுங்காடுகள் போல் காட்சியளிக்கின்றன. பெருமழை வெள்ள நேரத்தில் ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் போக்கை மாற்றும் அளவிற்கு இந்த குறுங்காடுகள் தடுப்பணை போல் அமைந்துள்ளதாக கூறும் சமூக ஆர்வலர்கள், இதனால் கோடை காலத்தில் இப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடிநீர் கிணறுகள் நீரின்றி வற்ற நேரிடும் என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் வைகை ஆற்றை பராமரித்து சுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். முட்புதர்களை அகற்றுவதற்கு இதுவரைக்கும் நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறையின் கீழே உள்ள நீர்வள ஆதாரத்துறை எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படவில்லை. இது போன்ற அவல நிலையை உடனடியாக நீர்வளத்துறை சிறப்பு கவனம் செலுத்தி, அரசும் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கு, எல்லா ஆறுகளையும் நாங்கள் சரிபடுத்துவோம் என்று அரசு உத்தரவிட்டும் இது அலட்சிய போக்கு காட்டாமல் உடனடியாக இதுக்கான போர்க்கால நடவடிக்கைகள், இந்த சீவக்கருவேல் குறுங்காடுகளை அகற்றப்பட வேண்டும். எங்களுடைய வைகை பாதுகாப்பு குழு தமிழக நதிகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.